வலிமை மேக்கிங் வீடியோ வந்து அத பார்த்து நம்ம அஜித் குமார் அவர்களோட ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு ஹேப்பியா இருந்தாங்களோ, அதே மாரி இன்னொரு பக்கம் அதே அளவுக்கு ரொம்பவே வந்து சேடா ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஜித் குமார் அவர்கள் ஒரு ஸ்டண்ட் ஒண்ணு வந்து பண்ணியிருப்பாரு. எம்மி அகஸ்டா அந்த பைக்ல. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தல அஜித் அவர்களுக்கு வந்து ஸ்டண்ட், வீலிங் இதெல்லாம் வந்து ஈஸி தான் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். பட் ஸ்லோவா வந்து நம்ம தல அஜித் அவர்கள் வந்து ஒரு பக்கம் முன்னாடி வீல தூக்கி அப்படியே வீலிங் பண்ணிட்டு வரும்போது, யாருமே எதிர்பார்க்காத விதத்துல அஜித்குமார் அவர்கள் அந்த பைக்ல இருந்து கீழே விழுந்து அவருக்கு அடிப்பட்ட அந்த ஒரு விஷயம் எல்லாரையும் வந்து கண் கலங்க வச்சிருச்சு. ஒரு நிமிஷத்துல வந்து ஷாக் ஆயிட்டாங்க அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இதை பார்த்த பல பேருமே வந்து ரொம்ப சேட் ஆனாங்க. அதாவது நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். வலிமை படத்தோட ஷூட்டிங் அப்போ அஜித்குமார் அவர்களுக்கு வந்து நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அவருக்கு வந்து மைனர் அண்ட் மேஜர் சர்ஜரிஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. பட் அதெல்லாம் வந்து ஃபேக்காக இருக்குமோ, ரூமர்ஸாக இருக்குமோ அப்படின்னு தான் நினச்சோம். பட் இந்த ஒரு மேக்கிங் வீடியோ பார்க்கும்போது நம்ம அஜித்குமார் அவர்களுக்கு சிவியராக வந்து அடிபட்டிருக்கு அந்த வீலிங் பண்ணும்போது. பட் இருந்தாலும் அந்த மனுஷன் வந்து அவங்களோட ஃபேன்ஸ்க்காக, அவரோட கமிட்மெண்ட்ஸ்க்காக இதை நம்ம சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மறுபடியும் அந்த ஸ்டண்ட்டை, அந்த வீலிங்கை அதே ரோட்ல அதே பைக்ல வந்து மறுபடியும் பண்ணி வேற லெவல்ல வந்து அசத்தி இருக்காரு. இந்த மேக்கிங் வீடியோல என்னதான் நிறைய வந்து அந்த ஸ்டண்ட் மேக்கிங் ஆகட்டும் பல விஷயங்கள் இருந்தாலும் எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்த ஒரு சீன்னா இந்த விஷயம் தான். அண்ட் அதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாதர் ஆஃப் நேஷன் மகாத்மா காந்தி அவர்கள் சொன்ன ஒரு கட்டுமே வந்து போட்டிருந்தாங்க. அதாவது நம்ம வந்து தடுமாறலாம், கீழே விழலாம், ஆனால் நம்ம திரும்பி எழுந்துக்கிறோம் பார்த்தீங்களா, அது மட்டுமே போதும். அதாவது நம்ம வந்து இந்த போர்க்களத்தில் இருந்து ஓடாமல் எழுந்து திரும்ப நிற்கிறோம்ல, அது ஒன்றே வந்து போதும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டு வந்து போட்டிருந்தாங்க. சீரியஸாகவே ஒரு உண்மையான ஒரு கூஸ் பாம் மூமெண்ட் அங்கே கிரியேட் ஆச்சு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இதுக்கு முன்னாடியே நிறைய ஆக்சிடென்ட் வந்து அவருக்கு வந்து நேர்ந்திருக்கு. முக்கியமாக இந்த பைக், கார் ரேஸ்லாம் வந்து பண்ணும்போது முதுகில் அவருக்கு வந்து பிளேட் வச்சிருக்காங்க, காலில் பிளேட் வச்சிருக்காங்க அப்படின்னு பல விஷயங்கள் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதை தொடர்ந்து தான் இப்போ இந்த வலிமை படத்தோட ஸ்டன் சீக்வன்ஸ் வந்து பண்ணும்போதும் அவருக்கு வந்து சிவியராக வந்து அடிபட்டிருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் வந்து இந்த மேக்கிங் வீடியோவில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சீன் தான் இப்போ டாக் ஆஃப் த டவுனாக போயிட்டு இருக்கு. எல்லாரோட மக்கள் கவனத்தையும் ஈர்த்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை பார்த்து பல பேரும் வந்து அவங்களோட கண்ணீர் அண்ட் அவங்களோட துக்கத்தெல்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அஜித்குமார் அவர்கள் எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரி ஸ்டன்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்கள் கண்டிப்பாக வந்து வலிமை மேக்கிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதாவது நம்ம தல அஜித் அவர்கள் அந்த வீலிங் பண்ணும்போது விழும்போது நீங்கள் எந்த அளவுக்கு ஷாக் ஆனீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு அது வந்து அப்செட்டை கொடுத்தது அப்படின்ற விஷயங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி சினிமாவில் டாக் ஆஃப் த டவுனாக போயிட்டு இருக்க நியூஸை கேட்க தெரிஞ்சுக்க வி டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க.